ஐ திங்க் அவரோட ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி கூட எனக்கு ஐ திங்க் இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அவரோட ஹியூமிலிட்டி முக்கியமாக அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஆக்டர், பெரிய கான்ட்ரவர்சியஸ் சிக்காத ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டாரு. அதுக்கப்புறம் தன்னை தானே வந்துட்டு எனக்கு இவ்வளோதான் தெரியும், பட் நான் அதை ஏற்றுக்கிற ஒரு 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 அக்செப்டன்ஸ் கூட வேணும் ஒரு ஒரு ஸ்டாருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு கர்வத்தோடு சுற்றிட்டு இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். பட் அவர் ஐ திங்க் அந்த ஒத்துக்கிற ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு ஆடியன்ஸை வந்துட்டு அவருக்கு ஒரு அவர் மேலே தனி மரியாதை இருக்குது. இப்படி அக்செப்ட் பண்ணுறாரு, இதுக்காக ஒரு படமே பார்க்கலாம். அதே மாதிரி வெளியில் பெரிய பந்தா இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஐ திங்க் அதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கும் டு புல் ஆடியன்ஸ். ஒரு பாயிண்ட் இஸ் குட் பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்ம வெளியே பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் ரியல் லைஃப்பில் பார்க்குறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒன் வி சி ஆன் த ஸ்க்ரீன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் என்ன தேதிக்கும். விச் இஸ் லைக் விச் ஆட்ஸ் டு இஸ் ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி. இங்கே இருக்க ரியல் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி சில குழந்தைங்க வந்து சினிமாவை பார்த்துட்டு சென்னையில் வந்து அவங்க பார்க்கணும்னு நினச்சா இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் சில குழந்தைங்க அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கு ஆக்சுவலாக.